மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கு சகல புகழும் ஆட்சியும் உரித்தாகுக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணிக்கொண்டவர்களாயிருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனைகளை பண்ணினால், அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தை குடியாமலும், திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும், தான் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையுள்ளவையினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமேரை வளரவிட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேதத்தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரனாலும் தன்னை நித்திட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். அவன் இடையில ஒருவன் சடுதியாய் மரணமடைந்தால் நசரேய விரதம் அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில், அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமையை சிரைத்துக் கொண்டு 8ஆம் நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன். அவன் நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும். நசரேயனுக்குரிய பிரமாணமாவது, அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசரிப்பு கூடார வாசலிலே வந்து சர்வாங்க தகன பலியாக 1 வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரண பலியாக 1 வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லி அப்பத்தினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன். அவைகளை ஆசாரியன் கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து அவனுடைய பாவ நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோட கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியும் பான பலியையும் படைப்பானாக. அப்பொழுது நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமையை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போட கடவன். நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமையை சிரைத்துக் கொண்ட பின்பு ஆசாரியன் ஆட்டுக்கடாவுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னந்துடையையும் கூடையில் இருக்கிறவைகளை புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையையும் எடுத்து அவனுடைய உள்ளங்கைகளில் வைத்து அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன். அது அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டத்தோடும் ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னந்தொடையோடும் ஆசாரியனை சேரும். அது பரிசுத்தமானது. பின்பு நசரேயன் திராட்சரசம் குடிக்கலாம். பொருத்தனை பண்ணின நசரேயனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுவர்கள் இல்லாமல் தன் நசரேய விரத நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் எடுத்த பிரமாணம் இதுவே. அவன் செய்த பொருத்தனையின்படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கேற்றது கேட்க செய்து தீர்க்க வேண்டும் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவருடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். நம் தலைகளை வணங்கி ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கலாம். அண்ட சராசரங்களையும் வார்த்தையினாலே உருவாக்கி பூமியின் மண்ணினாலே மனுஷனையும் உருவாக்கி அவனை ஜீவகாலமெல்லாம் தொழுது சேவிக்கும்படியாய் அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதின எங்கள் அன்பின் பரமதந்தையே, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன உம்முடைய திவ்ய வாக்கின் பிரகாரம் அந்த அதிகாலை நேரத்திலே நாங்கள் உம்முடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய புதிதான கிருபை அதிகாலையில பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த காலை நேரம் உம்முடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் வீடுகளுக்குள்ளே பலவீனங்களோடு சுகவீனங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, எங்கள் பிள்ளைகளுடைய படுக்கைகளிலே கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் இன்றைக்கு மாறாததாய் கிரியை செய்கிறதே நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய சரீர சுகங்களை கேட்கிறோம். அவருடைய சரீரத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலை நேரத்திலே தங்கள் தேவையான மன்னாவை பொறுக்கி தங்கள் வாழ்விலை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல இந்த அதிகாலை நேரத்தில் யார் யாரெல்லாம் உம்முடைய திருமுகம் நோக்கி அமர்ந்திருக்கிறார்களோ, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக. உம்முடைய முகப்பிரகாசம் அவர்கள் மேல் வீச பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று சொன்ன நம்முடைய ஆசீர்வாதத்தின் பிரகாரம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு உம்முடைய அளவில்லாத பாதுகாப்பை தருவீராக. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் அதிகாலை நேரத்திலே உம்முடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பலவீனராயிருக்கும் போது உம்முடைய பலனங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே அளவில்லாமல் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை இந்த அதிகாலை நேரத்தில் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் தொல்லைகளோடு, கஷ்டங்களோடு, கண்ணீரோடு, வியாகுலங்களோடு இந்த நாள் எனக்கு எப்படி இருக்குமோ என்று தெரியாதபடி அங்கலாய்க்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய நம்பிக்கையின் வார்த்தையை ஊட்டி நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவளுக்கு கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் சொல்லி இருக்கிறீர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்றல்லவா சொன்னீர். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே அறியாதது விட்டாதமான பெரிய காரியங்களை அறிவித்து கொடுக்கிற கர்த்தர் நீர் அல்லவா, செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அற்புதமான தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகாலை நேரங்களிலே படுக்கையை விட்டு எழுப்பி தங்கள் வேலைகளுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. இதனாலுக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம் இவைகளை எங்கள் பிள்ளைகளை வாழ்விலே கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பணியிடங்களிலே காணப்படுகிற எல்லா விதமான எதிர் போராட்டங்களையும் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் கொடுத்து அவைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உன்னதமானுடைய பலன் போது அதிசயங்கள் நடக்குமே. எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால்
சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் உம்மிடத்திலே கேட்க சொன்னீர். எங்கள் பிள்ளைகள் அதிகாலை நேரங்களிலே கல்வி சாலைகளுக்கு போவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதை காண்கிறீர். அதிகாலையில் எழும்பி கர்த்தாவே தங்கள் கடமைகளை செய்கிற எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், மருத்துவமனைகளிலே வேலை செய்கிறவர்கள், செவிலியர்கள், அப்பா எல்லா விதமான தொழில் செய்கிறவர்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய பரிசுத்தாவின் நிறைவு, உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு அவளுக்கு வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவருடைய கையின் பிரயாசத்தை நிறைவாய் பெற்று வாழ்வில் செழித்து குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி சம்பாதிக்கிற காசுகளை எல்லாம் சாராய கடைகளுக்கும் போதை வஸ்துகளுக்கும் மற்ற உலகத்தின் இச்சைகளுக்கும் அழித்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அதிகாலை நேரத்திலே தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். இவள் வாழ்வில் இவள் சம்பாதிக்கிற எல்லா காசுகளையும் இவர்கள் நிறைவாய் பெற்று குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் மாறும்படியாய் கிருபை தருவீராக. பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறேன், வாழ வழி தெரியவில்லை, எனக்கு இதை விட முடியவில்லை என்று சொல்லக்கூடிய தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று காலை நேரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை பிரகாரம் உம்முடைய இரத்தம் அவர்களுக்காய் சிந்தப்பட்டதல்லவா? நீர் கல்வாய் குரிசிலே சிந்தன விலையேற பெற்ற இரத்தம் நம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். விடுதலையாக்குகிற கர்த்தர் நீர் அல்லவா? யார் யாரெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் வயது முதிர்ச்சியினாலே சரீரத்திலே பலவீனங்களை சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. வெளிநாடுகளிலே வேலை செய்கிறவர்கள், வெளி மாவட்டங்களிலே வேலை செய்கிறவர்கள், வெளி மாநிலங்களிலே வேலை செய்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் அவருடைய வாழ்விலே கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. நிறைவுகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குறைவுகளை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் வல்லமை மகத்துவம் உள்ள தேவன் அல்லவா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் தொல்லையிலே மாட்டிக்கொண்டு வாழ வழி தெரியாதபடி விழிபிதுங்கி நிற்கிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரத்திருந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. அவர்களுக்கு நன்மையான வேலை செய்யும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்திருக்கிற நல்புலங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகள் சரியாய் வாழும்படியாய் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நாம் ஆண்டவரே, தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மக்களுக்கு நன்மை வைக்கும் திட்டத்தை விட்டுவிட்டு தேவையில்லாத திட்டங்கள் செய்யாதபடி கர்த்தர்கள் அரசியல்வாதிகளை, அதிகாரிகளை காவல் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலே சிறியவர்கள், எளியவர்கள், வறியவர்கள் நசுக்கப்படுவது உமக்கு சுத்தமல்ல. நீதிமான்களான எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் தந்திருக்கிற நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறீர், எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தின் நிறைவுகளை பெற்று உம்முடைய சமூகத்தை தேடி உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கிருபை தருவீராக. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. ஆம் ஆண்டவரே, உலகத்திலே வேலை சம்பாதித்தாலும் ஆத்ம மீட்பாகிய நாங்கள் எங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்று இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி பரலோக வாழ்வுக்கு ஆயத்தமாய் வாழும்படியாய் கிருபை தருவீராக. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் கண்டிருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபையின் பிரவாகம் எங்கள் மேல் வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
உம்முடைய முகப்பிரகாசம் எங்கள் மேல் வீச பண்ணுவீராக. மோசேயின் மேல் உம்முடைய முகப்பிரகாசம் வைக்கப்பட்ட போது அவன் மூலமாய் தேசத்துக்கு அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்தீர். எங்கள் மூலமாய் தேசம் நன்மை பெறும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், சமாதானம் இழந்து கிடக்கிற குடும்பங்கள், வழக்குகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலை தருவீராக. குடும்பங்களிலே தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்திலே வீற்றிருந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாளிலும் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற யாராயிருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நாம் ஆண்டவரே, இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவர். எங்கள் பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே நீர் வரும்படியாய் ஆவல் உள்ளவராய் சுத்தி திரிகிறீர் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆராதிக்கிறார்களோ, உம்மை தொழுது சேவிக்கிறார்களோ, அவளுக்கு ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சோதனைகளுக்குள்ள சிக்கி வாழ்விலே சின்னபின்னமாய் கிடக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களில் திருமணத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. திருமணத்தை கர்த்தாவே நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவர் அல்லவா. சரியான காரியங்களை பிள்ளைகளை வாழ்விலே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரிகளை நினைக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக. ஏற்ற நேரங்களிலே பிரசவங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவள் கையிடுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற காலங்களிலே சுகமாய் தாயும் செய்யுமாய் நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக, காலநிலைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மழையை எங்களுக்கு தருகிறீர். மழை சேதமில்லாத மழையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரங்களிலே இந்த காலை நேரத்திலே எங்களை தருகிறோம். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவியாக்குவேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவர். கோணலானவளை செவியாக்கி குறைகளை நிறைவாக்கி கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல பணியாளிகள் விடுதலையாக்கும்படியாய் அன்றைக்கு எருசலேம் வீதியிலே சுற்றி நடந்த எங்கள் ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு பணியாளிகளையும் கர்த்தத்தோடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எல்லா பணியாளிகளையும் கருத்தில் தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய பலன் ஆளுகை செய்வதாக. சரீரங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா விதமான வேதனைகளையும் நீக்கி சுகமாய் வாழும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமே அருளும் நீ சுவாமி எனக்கா
நினைவே